மாப்பிள்ளை சொல்றதுல எனக்கு முழு சம்மதம். வாங்க எல்லாருமா போய் வேற ஜோசியக்காரனை பார்த்து என்ன ஏதுன்னு கேட்டு வந்துருவோம். டேய் புங்காவனம், போதுண்டா. செல்வம், நீ என்னப்பா சொல்ற? இல்லை பெரியப்பா, எனக்கு இதில் உடன்பாடு இல்லை. தப்பா நினச்சிக்காதீங்க பெரியப்பா. இப்போ போய் பார்க்குற ஜோசியர் தோஷம் இல்லைன்னு சொன்னாலும் மனப்பூர்வமாக சந்தோஷமாக இருக்க முடியாது. என்னப்பா சொல்ற? ஆமாம் பெரியப்பா, நல்ல செய்தி மனசுக்கு சந்தோஷத்தை தரதை விட கெட்ட செய்தி மனசுக்கு நெருடல் தரதான் அதிகம். ஆபத்து இல்லைன்னு இந்த ஜோசியர் சொன்னாலும் முதல்ல பார்த்த ஜோசியர் சொன்ன மாதிரி ஆபத்து வந்துருமோங்கிற பயம் மனசுக்குள்ளே இருக்க தான் செய்யும். காலம் பூரா அந்த பயத்தோட வாழறதை விட ஒரு 6 மாதம் தள்ளி வைக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. என்ன சம்மதி, நீங்க என்ன சொல்றீங்க? மாப்பிள்ளை சொல்றதும் சரிதான். சம்பந்தியம்மா, நீங்க என்ன சொல்றீங்க? செல்வம் சொல்றதாங்க சரி. அப்போ இதுதான் முடிவுன்னா பொண்ணை எங்க கூட அனுப்பி வைங்க, நாங்க எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம். ஏய், சுய நினைவோடு தான் பேசுறியா நீ? இதுக்காகவா நாமெல்லாம் இங்க வந்தோம்? இதுக்காக நாம இங்க வரலங்க. ஆனா அவங்க முடிவை சொல்லும் போது நாம நம்ம முடிவை சொல்லித்தானே ஆகணும். ஜெயந்தி, என்ன சொல்ற நீ? ஏமா, இத்தனை நாளைக்கு அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை இப்பதான் ஒண்ணா இருக்காங்க, அதுக்குள்ள ஏன் பிரிக்க நினைக்கிற? ஐயோ, நான் ஒன்னும் தப்பா சொல்லலங்க. செல்வமும் அர்ச்சனாவும் சின்னஞ்சிறுசுங்க. ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்காது. பஞ்சும் நெருப்பும் பக்கத்துல இருந்து பத்திக்கிச்சுன்னா அப்புறம் அதனால அப்பாவோட உயிருக்கு ஆபத்தாயிடாதா? அதனால பொண்ணு அனுப்பி வைங்க. 6 மாசம் எங்க வீட்டுல இருக்கட்டும். அதுக்கப்புறம் பரிகாரத்தை முடிச்சிட்டு முறைப்படி நாங்க கூட்டிட்டு வந்து விட்டுடுறோம். ஜெயந்தி சொல்றதும் சரிதான், அப்படியே செஞ்சிடலாம். சரிதான், ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. இவ்வளவு நாள் கழிச்சு இப்பதான் மருமக இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறா. இப்ப நீங்க கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா அக்கம் பக்கத்துல உள்ளவங்க வந்த மருமக அதுக்குள்ள ஏன் போயிட்டான்னு கேள்வி மேல கேள்வி கேட்பாங்கம்மா. உங்க வீட்டிலயும் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க போன பொண்ணு உடனே திரும்பி வந்துடுச்சேன்னு தப்பா பேசுவாங்க. அப்படி பேசுறவங்களுக்கு எதை சொல்லியும் புரிய வைக்க முடியாது. எல்லார்கிட்டையும் சொல்ற விஷயமா இது. அதனால அர்ச்சனா இங்கே இருக்கிறதா நல்லதம்மா. சம்பந்தி சொல்றதுதான் சரி. இருந்தாலும் ஜெயந்தி சொல்றதையும் யோசிக்க வேண்டியிருக்கு. இதை பாருங்க, இதில் யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இது எங்கள் அப்பாவோட உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். 6 மாதம் வரைக்கும் கண்டிப்பாக எங்களால் கட்டுப்பாடோடு இருக்க முடியும். இதில் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்புறம் என்ன, எடுத்த முடிவு எடுத்ததாவே இருக்கட்டும். செல்வத்து மேல எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. பாக்யா, இப்போ உனக்கு திருப்தியா? அப்பா சும்மா இருடா. சரிண்ணே. சம்பந்தி, அப்ப நாங்க கிளம்புறோம். அர்ச்சனா, நாங்க போயிட்டு வரோம். மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர் தான், பார்த்து நடந்துக்கோ. அப்படி ஏதாவது நடந்துருச்சுன்னா எல்லாரும் சேர்ந்து உன் மேலதான் பழி போடுவாங்க. சரி, தைரியமாரு, நாங்க வரோம். சரிங்க சம்பந்தி, நாங்க கிளம்புறோம். அப்போ வருங்க. சரி, வரேன்ப்பா. சம்பந்தியம்மா, நாங்க வரோம். வாங்க. 6 மாசத்துக்கு எந்த கவலையும் இல்லாம இருங்க. வரேம்மா. சரி, போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. அர்ச்சனா, வரேம்மா. சரிங்கப்பா, அம்மாவை பாத்துக்கோங்கப்பா. மாப்பிள்ள, மாமா. வரேன் மாப்பிள்ள. சரி மாமா. வரேங்க. வாங்க சம்பந்தி.
ஏண்டா தம்பி பூங்காவனம்? அண்ணே ஆமா, உன் பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அது அண்டர் ப்ராசஸிங்ண்ணே. அப்படியா? ஆ மெழுகுவத்தி தயாரிச்சியா, வித்தியா? ஆ அது ஆல்சோ மார்க்கெட்டிங் டீலிங் நடந்துகிட்டு இருக்குண்ணே. பரவாயில்லையே, எல்லாம் நல்லா கத்துக்கிட்டியே. ஆமாண்ணே, பின்ன இல்லையா? ஒரு தொழில முன்னுக்கு வரணும்னா அதுல ஈடுபாடோட எல்லா வேலையும் செஞ்சா கத்துக்கலாம்ல. அதான் நான் தொழில சொல்லலடா, பின்ன நீ பேசுன இங்கிலீஷ சொன்னேன். ப்ராசஸ்ங்கிற மார்க்கெட்டுங்கிற. பரவாயில்லையே, நல்ல பெரிய பிசினஸ் மேன் மாதிரி பேச கத்துக்கிட்டியே. ஆமாண்ணே, பின்ன நான் பெரிய தொழிலதிபரனா பெரிய பெரிய விஐபி சொல்லலாம் மீட்டிங் கூப்பிடுவாங்கல்ல, மீட்டிங்கு. அப்போ அவங்க இங்கிலீஷ்ல பேசினா நம்மளும் பதில இங்கிலீஷ்ல பேசணும்ல. அதான் அந்த நாலேஜ் எல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். சரி சரி, நீ போய் செஞ்ச மெழுகுவத்தி எடுத்துட்டு வா, அண்ணன் பாக்குறேன். டேய், என்னடா முழிக்கிற? நீ தயாரிச்ச மெழுகுவத்தி எடுத்துட்டு வா, நான் பாக்குறேன். அது அந்த பெரியப்பா, நான் எடுத்துட்டு வரேன். பெரியப்பா, இந்தாங்க அப்பாவோட டிஃபரெண்ட் ப்ராடக்ட்ஸ், மெழுகுவத்தி ப்ராடக்ட். டேய், என்ன மெழுகுவத்தி இப்படி இருக்குது? மெழுகுவத்தினா நீட் நீட்டமா இருக்கணும், இது என்ன உருண்டையா இருக்குது? அது வேற ஒன்றும் இல்லைண்ணே. எல்லா மெழுகுதிரியும் குச்சி குச்சா நீட் நீட்டமாக இருந்தால் மார்க்கெட்டில் பெரிய பிஸ்னஸ் ப்ராப்ளம் வருது. அதுவும் இல்லாமல் ஜனங்கள்லாம் இப்போ விதவிதமாக தானே எதிர்பார்க்குறாங்க. அதனால தான் புது மாதிரியான டிசைனில் ப்ராடக்ட் ரெடி பண்ணேன். அண்ணே, இந்த மெழுகுவர்த்தியில் ஒரு பெரிய வாழ்க்கையோட தத்துவமே இருக்குண்ணே. என்னதான் மெழுகுவர்த்தி குச்சி குச்சியாக இருந்தாலும் அதை நம்ம கொளுத்தி விட்டதுக்கப்புறம் அது உருகி கரைஞ்சி இப்படி தானே உருண்டையாக ஆகிடும். அப்படி தானே வாழ்க்கையும். எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே முடிஞ்சிருது. அது சரி, மெழுகுவர்த்தினா திரி இருக்கணும். ஆமாண்ணே. இதுல திரியே காணுமே. அண்ணா, அது உங்களுக்கு தெரியாது. இது ஃபைனல் டச்சில் திரியை நான் சொல்லிவிடுவேன். ஓ பெரியப்பா, அப்பா மெழுகுவத்திக்கு திரி போடுறாரோ இல்லையோ, ஆனா உங்ககிட்ட கலர் கலரா திரிக்கிறாரு. ஏய் அண்ணே, உன்னை நம்பி 3000 ரூபா போட்டிருக்கேன், அதுக்கு தண்டை வராம பாத்துக்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். அண்ணே, அந்த 3000 ரூபாய் எத்தனை கோடியா டெவலப் ஆகுதுன்னு பாருங்கண்ணே. சரி சரி, வெட்டியா பேசிக்கிட்டு இருக்காம வேலையை ஒழுங்கா பாரு. சரிண்ணே. ஆமா. ஏண்டா புள்ளையாடா நீ? பெத்த அப்பனையே போட்டு கொடுக்குறிய. போட்டு தள்ளாம விட்டேன்னு சந்தோஷப்படுங்க. போட்டு தள்ளுவானா? செஞ்சாலும் செய்வான். இது என்னைக்கு குச்சி மெழுகுதிரி ஆகிறது, நான் என்னைக்கு கோடி சொன்ன ஆகிறது. என்னடி பதிலே பேசாம அமைதியா இருக்க? இன்னும் உன் மனசுல என்ன குழப்பம்? அதானே, வாசு தான் நீ வச்ச எல்லா டெஸ்ட்லயும் பாஸ் பண்ணிட்டான்ல, அப்புறம் ஏன் யோசிக்கிற? நீ எப்படியெல்லாம் இருக்கணும்னு எதிர்பார்த்தியோ, வாசு அதை விட ரொம்ப நல்லவனவே மாறிட்டான். அது மட்டுமா, நீ சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் உன்னை பார்க்காம உன் எதிரில நிக்காம அவன் இருக்கானா, அவன் உன் மேல வச்சிருக்க மதிப்பையும் மரியாதையும் புரிஞ்சுக்கோடி. அது மட்டும் இல்லடி, அவன் எப்போ விளையாட்டை வாங்கின 10,000 ரூபாய் செக்குக்காக இன்னைக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்துல இருந்து மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறான்னா, பட்ட கடனை அடைக்கிறதுல அவன் எவ்வளவு சின்சியரா இருக்கான்னு உனக்கு புரியலையா? நீ பர்த்டே அன்னைக்கு மட்டும்தான் ஆசிரமத்துக்கு போவ. ஆனா வாசு அப்பப்போ ஆசிரமத்துக்கு போய் அங்க இருக்க அனாதை குழந்தைங்களுக்கு அன்பையும் ஆதரவையும் காட்டிட்டு வராரு. அதுல இருந்து நீ தெரிஞ்சுக்க வேணாமா அவருடைய கருணை உள்ளத்தை? அவ்வளோ ஏன், கடைசியா வச்ச டெஸ்ட்ல கூட நான் போய் அவன்கிட்ட உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னப்போ அவன் எப்படி பொறுப்பா பேசி என்னை அவாய்ட் பண்ண பார்த்தல, அதுல இருந்து அவன் கண்ணியத்தை நீ தெரிஞ்சுக்கோடி. ஒரு நல்ல மனுஷனுக்கு இருக்க வேண்டிய அத்தனை நல்ல குணமும் வாசுகிட்ட பெருக்கடி.
அவரை நீ ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் கடைசி வரைக்கும் அவர் மனசுல நீ தான் இருப்பேன்னு எவ்வளவு உறுதியா இருக்காரு. அதுக்கப்புறமும் நீ லட்சியம் 1 வருஷத்துக்கு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தனா ஒரு நல்லவரை மிஸ் பண்ணிடுவடி. யோசிக்காம ஒரு நல்ல முடிவை சீக்கிரமா எடு. உண்மைதாண்டி, வாசு உண்மையாவே நல்லவனா மாறிட்டான். நான் வச்ச எல்லா டெஸ்ட்லயும் பாஸ் ஆயிட்டான். நான் என்னோட முடிவை மாத்திக்கிட்டேன். நாளைக்கே வாசுவை பார்த்து என்னோட முடிவை சொல்ல போறேன். போலாமா? வாங்க சிவகாமி அம்மா, எப்படி இருக்கேள்? சௌக்கியமா இருக்கேல? அர்ச்சனாவை மண்டபத்தை கூட்டின்னு போகும்போது வந்தேள். அதுக்கப்புறம் கோயில் பக்கம் வரவே இல்லை. கல்யாணம் முடிஞ்சதும் அம்பாளை மறந்துட்டேல? ரொம்ப நாள் போராட்டத்துக்கு அப்புறம் அம்பாள் குழந்தை அர்ச்சனாவை புகுந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கா. பொண்ணு வாழ்க்கை நன்னா நடக்கிற சந்தோஷத்துல இன்னைக்கு தரிசிக்க வந்திருக்கேள், அப்படிதானே? கொடுங்க. யார் பேருக்கு? அர்ச்சனா பேருக்கு தானே? ஆமாங்க. ஓம் தேவியை நமஹ, ஓம் துர்காயை நமஹ, ஓம் திரிபுவனேஸ்வரியை நமஹ. ஏம்மா, சந்தோஷமா உன்னை வந்து பாக்குற நிலைமையில என்ன நீ வச்சிருக்கிற? மனசு வெந்து போய் நொந்து போய் தானமா வந்திருக்கிற. நீ என்னை இப்படி ஏமாத்தலாமாம்மா? மனுஷங்க ஏமாத்தினா அதை தாங்கிக்கலாம், இல்ல உங்ககிட்ட வந்து முறையிடலாம். ஆனா நீயே என்னை ஏமாத்தினா அதை நான் யார்கிட்ட போய் முறையிடுவேன்? மாப்பிள்ள, நான் ஆசைப்பட்ட மாதிரி மாப்பிள்ள அமையல. நீயா ஒரு கல்யாணத்தை செஞ்சு வச்ச. அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தியா? இல்லையே, ஏமாத்திட்டியே. ஊர் உலகத்துல எல்லா பொண்ணுங்களுக்கும் காலாகாலத்துல நடக்க வேண்டியதெல்லாம் சரியா நடக்குது. ஆனா என் பொண்ணுக்கு மட்டும் எல்லாம் தப்பு தப்பா நடக்குது. ஏம்மா? என் பொண்ணு என்ன பாவம் பண்ண? இல்ல நான் தான் என்ன பாவம் பண்ண? இதே உன் சன்னிதானத்துல எத்தனை பூஜைங்க, எவ்வளவு விரதங்க, எத்தனை தான தர்மங்க செஞ்சிருப்பா. எல்லாம் முறையோட தானே செஞ்சா. சரி, அதுல ஏதாவது தப்பு இருந்தா கூட நீ பெரிய மனசு பண்ணி அதையெல்லாம் ஏத்துக்க கூடாதா? நீயே உன் குழந்தை இப்படி எல்லாம் சோதிக்கலாமா? ஐயோ, என் பொண்ணு நல்லா இருக்கணும், அவ சந்தோஷமா இருக்கணும். இத நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? திக்கத்தவனுக்கு தெய்வமே துணைன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் மறுபடியும் மறுபடியும் நான் உன் காலடியிலே வந்து விழறேன். கல்யாணத்துக்கு அப்புறமும் ஒரு பொண்ணு கன்னியாவே இருந்தா அத பெத்தவளால தாங்கிக்க முடியுமா அம்மா? நீ ஒரு தாய் தானே, இது உனக்கு தெரியாதா? 6 மாசத்துக்கு அப்புறம் என் பொண்ணு வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பாங்கிற சூழ்நிலையில அவ அந்த வீட்டுல இருக்கிறா. அந்த சம்பந்தமா என்ன பழி வாங்குறதா நினைச்சு என் பொண்ணு பழி வாங்க மாட்டாளா? ஆயுசுக்கும் என் பொண்ணு கன்னியாவே இருந்துட்டா அத பார்த்துட்டு நான் உசுரோட இருப்பேன் அம்மா. என் பொண்ணோட வாழ்க்கையில சந்தோஷமே கிடையாதா? அவளுக்கு தாமதிய வாழ்க்கையே அமையாதம்மா.
இதெல்லாம் நீ நிறைவேற்றி வைக்க மாட்டியா? அம்மா, சிவகாமி அம்மா, தீர்க்க சுமங்கலி பவ மனோரஞ்சிதாமல சித்திரஸ்து. என்ன சிவகாமி அம்மா, கண் கலங்கிட்டேள்? அம்பாள் சன்னிதானத்துல வந்து நின்னா பரவசத்துல இதெல்லாம் சகஜம்தான். பொண்ணு புகுந்தாத்துக்கு போயிட்டா. அடுத்தது இந்த அம்பாள் எப்போ வந்து உங்க பொண்ணு வயித்துல குழந்தையா பிறக்க போறாளோன்னு வேண்டிட்டேல? அதுக்கான சந்தர்ப்பம் இன்னும் அமையாம இருக்கு. அதை நான் எப்படி உங்ககிட்ட சொல்ல முடியும்? அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை அமைச்சு கொடுத்து அம்பாளையும் பொண்ணு மடியில வந்து புறப்பாள மாட்டாளான்னு நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். சாமி, எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? சொல்லுங்க. என் மனசுல இருக்கிற வேண்டுதல் நிறைவேறுமான்னு பூ போட்டு பார்க்கலாமா? அதனால என்ன, பார்த்துட்டா போச்சு. ம். அம்பால நன்னா வேண்டிண்டு மனசுல ஒரு பூவையை நினைச்சுட்டு இதுல இருந்து ஒன்னு எடுங்கோ. அம்மா தாயே, என் பொண்ணு வாழ்க்கை நல்லா அமையன்னா செம்புவா எனக்கு கொடுத்தாயே. நீங்க நினைச்ச மாதிரி அம்பாள் சகப்பு பூவை தான் கொடுத்துருக்கா. இனிமே எல்லாம் நல்லதாவே நடக்கும். இந்தாங்க. வரேங்க. வாங்க.